ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம லைவ் டெஸ்ட்டில் 8th செகண்ட் டேர்ம்லேருந்து தமிழ் ஒரு 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம். ஃபஸ்ட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டாவது நீங்கள் எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம். அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, குற்றமற்ற ஆட்சி. ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி. மண்ணு வறண்டும் நம் மாரியாத்தா இரங்கலையே, வாடிகளா பெண்டுகளே நாம் வனவாசம் சென்றிடுவோம். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி. பின் வருவனவற்றுள் தறி என்னும் பொருள் தரும் ஆங்கில சொல். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, லூம். ஓகேங்களா? அடுத்து நான்காவது கேள்வி. கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டவர் யார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரேக்க அறிஞர் தாலமி தான். ஓகேங்களா? அடுத்து ஐந்தாவது கேள்வி. கற்றோருக்கு கல்வி நலனே கலன் என பாடியவர் யார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, குமரகுருபரர் தான். ஓகேங்களா? அடுத்து ஆறாவது கேள்வி. நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்து இவ்வரியை பாடியவர். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, சமண முனிவர். ஓகேங்களா? அடுத்து ஏழாவது கேள்வி. ஆலங்குடி சோமு அவர்கள் பிறந்த மாவட்டம். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான், சிவகங்கை. ஓகேங்களா? அடுத்து எட்டாவது கேள்வி. பன்னிரு திருமுறைகளுள் சுந்தரர் இயற்றிய பாடல்கள் எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளன? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 7ஆம் திருமுறை. ஓகேங்களா? ஸோ முதல் 3 திருமுறை திரு ஞான சம்பந்தர் வருவார். அடுத்து 3, 4, 5, 6 திருநாவுக்கரசு. 7வது திருமுறை. ஓகேங்களா? ஸோ தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8வது மாணிக்க வாசகர் வருவார். 10வது திருமூலர் வருவார். ஓகேங்களா? அடுத்து 9வது கேள்வி. பின் வருவனவற்றுள் பொருத்தமற்றது அல்லது பொருத்தமற்றவை.
சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ இங்கே செறிவு எனப்படுவதுன்னு இருக்குது. இங்கே நிறை எனப்படுவது தான் மறை பிறர் அறியாமை. ஓகேங்களா. ஸோ மற்ற 3மே சரியானது தான். அடுத்து 10வது கேள்வி, ஆலங்குடி சோமு அவர்கள் பெற்ற விருது எது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது. ஓகேங்களா. அடுத்து 11வது கேள்வி, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்னும் புகழ் மிக்க வரிகளுக்கு சொந்தக்காரர்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆலங்குடி சோமு. ஓகேங்களா. அடுத்து 12வது கேள்வி, திருவிக என்பதை விரித்து எழுத கிடைப்பது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா. அடுத்து 13வது கேள்வி, தமிழ் மொழியில் அறிவு கலைகள் இல்லை என்னும் பழம்பாட்டை நிறுத்தி அக்கலைகளை தமிழில் பெயர்த்து எழுதி தாய்மொழிக்கு ஆக்க தேடுவோம் என்னும் புது பாட்டை பாடுமாறு சகோதரர்களை கேட்டுக்கொண்டவர் யார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி திருவிக தான். ஓகேங்களா. அடுத்து 14வது கேள்வி, கல்வி என்பது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என கல்வியை பற்றி எடுத்து கூறியவர்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் தான். ஓகேங்களா. அடுத்து 15வது கேள்வி. ஸோ பொறுத்துக்க, இதை பொருத்தி சொல்லுங்கள். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3 1 4 2. ஓகேங்களா. ஸோ இயற்கை ஓவியம்னா வந்து 10 பாட்டு, இயற்கை தவம் சிந்தாமணி, இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்புனா பெரிய புராணம். ஓகேங்களா. அடுத்து 16வது கேள்வி, கொம்பு இசை கருவிகள் பற்றிய விவரங்களை கூராய்வு செய்க. ஸோ கொஷின் ஃபுல்லாக தெரியுதுங்களா? 4 ஆப்ஷனும். ஓகே. இந்த 4 ஆப்ஷனையும் பார்த்து எது சரியாக இருக்கோ தவறாக இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா. ஒன்றை தவிர அனைத்தும் சரி. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மனிதர்களை தொடக்க காலத்தில் இறந்த யானைகளின் தந்தங்கள் கிடையாது, இறந்த மாடுகளின்
மாடுகள், ஸோ மாடுகளோட கொம்பு இருக்கு இல்லைங்களா, அதை பயன்படுத்தி தான் ஒலி எழுப்புவாங்க. சரிங்களா? ஸோ முதல் மட்டும்தான் வந்து தவறு, மற்ற மூன்றுமே வந்து சரியானது தான். அடுத்து 17வது கொஷின். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது டேஷ். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வேற்றுமை தொகை. ஓகேங்களா? அடுத்து 18வது கேள்வி. ஸோ இது ஒரு பொறுத்துக்க, இதையும் பொருத்தி சொல்லுங்கள். ஸோ வேற்றுமையோ அதோட சொல்லுருபு. ஸோ ஃபுல்லாக தெரியுதுங்களா? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான், 4 3 2 1. ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை வந்து சொல்லுருபு இல்லை. மூன்றாம் வேற்றுமை ஆக கொண்டு வைத்து உடன் கூட. ஓகேங்களா? நான்காம் வேற்றுமை வந்து ஆக பொருட்டு நிமித்தம். ஐந்தாம் வேற்றுமை இதிலிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும். ஓகேங்களா? அடுத்து 19வது கேள்வி. தே கூட்டல் வாரம் என்பதன் பொருள். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், இனிய இசை பொருந்திய பாடல்கள். ஓகேங்களா? ஸோ இதுவே தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. ஓகேங்களா? அடுத்து 20வது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு பொறுத்துக்கு தான், பொருத்தி சொல்லுங்கள். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், 3 2 1 4. ஓகேங்களா? ஸோ நிறுத்தற் குறினா வந்து பஞ்சுவேஷன், அணிகலன்னா ஆர்னமெண்ட், மொழிபெயர்ப்புனா டிரான்ஸ்லேஷன், விழிப்புணர்வுனா அவேர்னஸ். ஓகேங்களா? அடுத்து 21வது கேள்வி. சொல் வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும். அடுத்து 22வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. ஸோ எது சரியாக இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 2 3 தான் சரி. ஓகேங்களா? முதல் மூன்றுமே வந்து சரியானது தான். 4வதுல என்ன தப்புனா, சிறு தலைப்பான தொகை சொல்லை விருத்து கூறும் இடத்தில் வந்து முற்றுப்புள்ளி இல்லை, முக்கார் புள்ளி வரும். ஓகேங்களா? ஸோ முற்றுப்புள்ளினா தெரியும் உங்களுக்கு, டாட்டு. முக்கார் புள்ளினா வந்து டபுள் டாட் இப்படி போடுறது. ஓகேங்களா? அடுத்து 23வது கேள்வி. திருத்தொண்ட தொகையின் ஆசிரியர் யார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், சுந்தரர். ஓகேங்களா? அடுத்து 24வது கேள்வி. கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது.
சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கசடு கூட்டல் அரை. ஓகேங்களா. அடுத்து 25வது கலித்தொகையில் உள்ள நெய்தர் கலியை பாடியவர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் நல்லந்துவனார். ஓகேங்களா. அடுத்து 26வது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கவனி. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் 1, 4 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. இரண்டாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து அரச்சலூரில் வந்து முதுமக்கள் தாழி கிடைச்சிருக்காது, ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் வந்து கலை அழகு மிகுந்த மண் கலனில் சுடுமண் பொருட்கள் வந்து கீழடியில் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போது 1, 4 மட்டும்தான் வந்து சரியானது. ஓகேங்களா. அடுத்து 27வது கேள்வி பிரம்பு தாவரத்தின் தாவரவியல் பெயர் என்ன? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கலாமஸ் ரொடாங். ஓகேங்களா. அடுத்து 28வது கேள்வி கைவினை பொருட்கள் செய்ய பயன்படும் மூங்கில் வகை. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூட்டு மூங்கில். ஓகேங்களா. அடுத்து 29வது கேள்வி டெரகோட்டா என்னும் சொல்லின் பொருள். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சுடுமண் சிற்பக்கலை. ஓகேங்களா. 30வது கேள்வி உடுக்கை பற்றிய கூற்றுகளுள் பொருந்தாதது அல்லது பொருந்தாதவை. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ உடுக்கையின் வாய்ப்பகுதி வந்து பித்தளையால் ஆனதுன்னு இருக்குது, இது ஆட்டுத்தோலால் ஆனது. ஓகேங்களா. ஸோ மற்ற 3மே சரியானது தான். அடுத்து 31வது கேள்வி முழவு பற்றிய கருத்துக்களை கூர்ந்தாய்வு செய்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடு. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. ஸோ இந்த வரி வந்து புறநானூரில் வந்திருக்கு, இது அகநானூர்னு மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அடுத்து 32வது கேள்வி சாளரா என்ற கருவி பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. ஸோ கொஷின் தெரியுதுங்களா?
சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி த ஆன்சர். ஒன்றை தவிர அனைத்தும் தவறு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சரியானது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செம்பு அல்லது தாமிரத்தால் செஞ்சுருக்க மாட்டாங்க, பித்தளை அல்லது வெண்கலத்தால் ஆனது இது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இரண்டாவது வட்ட வடிவிலான மணி வகையைச் சேர்ந்த கஞ்சக்கருவின்னு இருக்குது. ஸோ அதுவும் இதுக்கு பொருந்தாது, ஏன்னா அது செகண்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து இம்மணி வகை வந்து இசைக்கருவி வந்து கோவில் கூட்டு வழிபாட்டின் போது வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இறுதி ஊர்வலத்தின் போது இது இசைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ஒன்றை தவிர அனைத்தும் தவறானதான். ஃபஸ்ட்டு மட்டும்தான் கரெக்டு. அடுத்து 33வது கேள்வி. டேஷ் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து விடுபட்ட இடத்தை நிரப்புக. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கற்று அறிந்தார் தான். ஓகேங்களா? அடுத்து 34வது. ஸோ இது ஒரு பொறுத்துக. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4 3 2 1. ஓகேங்களா? ஸோ பெயரெச்ச தொடர்னா வந்து எழுதிய பாடல், வினையெச்ச தொடர்னா வந்து பாடி முடித்தான். அடுத்து வினைமுற்று தொடர் வந்து வென்றான் சோழன். ஓகேங்களா? எழுவாய் தொடர் வந்து கார்குழலி படித்தாள். ஸோ அடுத்து 35வது கேள்வி. தகடூர் என்ற பழங்காலத்தில் வழங்கப்பட்ட ஊர். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தர்மபுரி. ஓகேங்களா? அடுத்து 36வது கேள்வி. முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க. இவ்வரியில் ஒட்டாது என்னும் சொல்லின் பொருள். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வாட்டமின்றி. ஓகேங்களா? அடுத்து 37வது கேள்வி. முழுமணி பூணுக்கு பூன் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். இவ்வரிகள் எப்பாவகையால் பாடப்பட்டுள்ளது. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வெண்பா. ஓகேங்களா? இது வந்து நீதிநெறி விளக்கம் பாடல். ஓகேங்களா? அடுத்து 38வது கேள்வி. நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து நீங்களாக உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து 101. ஓகேங்களா? அடுத்து 39வது கேள்வி. இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூர். ஓகேங்களா? அடுத்து 40வது கேள்வி. பண்டைய தமிழ்நாட்டில் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனாக இருந்தன என்ற செய்தியை கூறும் நூல். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அகநானூறு. ஓகேங்களா? 41வது கேள்வி. இது ஒரு பொருத்தி சொல்லுங்க.
சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். இரண்டாம் வேற்றுமை ஐ. ஓகேங்களா. மூன்றாம் வேற்றுமை வந்து ஆல், ஆன், ஒடு, ஓடு. நான்காம் வேற்றுமை வந்து கு. ஐந்தாம் வேற்றுமை இன், இல். ஓகேங்களா. அடுத்து 42வது கேள்வி. இதுவும் ஒரு பொருத்தி சொல்லுங்க. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3, 1, 4, 2. ஓகேங்களா. கரூர் பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம். சேலம் வந்து அதிக ஜவ்வரிசி உற்பத்தி. திருப்பூர் ஸோ இது புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள். நாமக்கல் வந்து அதிக அளவிலான சிற்றுந்து சரக்குந்து இயக்கம். ஓகேங்களா. அடுத்து 43வது கேள்வி. சேரர்களின் கொடி மற்றும் பூ எது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி விற்கொடி மற்றும் பனம்பூ. ஓகேங்களா. 44வது கேள்வி. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அமராவதி. ஓகேங்களா. 45வது கேள்வி. குணச்சித்திரங்கள் என்னும் நூலை எழுதியவர். சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். ஓகேங்களா. 46வது கேள்வி. போரின் உருக்கெழும் ஓதை வெறி பெடையோடு இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லிசை அளபடை. ஓகேங்களா. 47வது கேள்வி. கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கார்மேக கவிஞர். ஓகேங்களா. ஸோ கார்மேக புலவர் வரமாட்டார், கார்மேக கவிஞர் தான் இதுக்கு வருவார். அடுத்து 48வது கேள்வி. பீசா குப்புசாமி அவர்கள் எப்பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்றார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். ஓகேங்களா. 49வது கேள்வி. டேஷ் 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 இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்னும் குறள் கூறும் பொருள். ஸோ விடுபட்டது இடத்துல வரக்கூடிய குறளின் பொருள் எது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பண்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடைமை என்று சொல்லப்படும். ஓகேங்களா. ஸோ கடைசி ஃபைனல் கொஷின், ஈஸியான கொஷின் தான். என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வாரி. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50 கொஷின்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.